ஆர்ஜின் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஆர்ஜினில் ஐடி போட்டு ஒரு குறிப்பிட்ட எல்ஜிஎன்எஸ் ஸ்டேக் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நான் டாப்அப் பண்ண போகிறேன். இப்போ டாப்அப் பண்ணுறது எப்படி அப்படின்றது சொல்லும்போதே உங்களுக்கு புதுசாக ஐடி போடுறது எப்படி அப்படின்றதையும் சேர்த்து இதில் விளக்கமாக சொல்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. இப்போது நம்ம சேஃப்பால் வேலட், அப்போ சேஃப்பால் வேலட் அப்படின்றது ஒரு வெப்3 வேலட், பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடியது. அப்போது அந்த வேலட்டில் தான் நம்ம இப்போது ஆர்ஜினோட ஐடி ஆல்ரெடி போட்டிருக்கோம். அப்போது சேஃப்பாலை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, சேஃப்பாலோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பாலிகான் நெட்வொர்க் அப்படின்றதில் தான் நம்ம இது ரன் பண்ண போகிறோம். அதனால் பாலிகான் அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். என்ன நெட்வொர்க் அப்படின்றது எங்கனக்குள்ளே செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு சர்க்கிள் போட்டு காமிச்சிக்க பாருங்கள். இந்த இடத்துல பாலிகானா பெப்20 என்ன ப்ராஜெக்ட் எது பண்ணாலும் அதோட பிளாக் செயின் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அந்த பிளாக் செயினை இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். இது நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது. இப்போது நம்ம ஆர்ஜினை பொறுத்த வரைக்கும் பாலிகான் எல்ஜிஎன்எஸ் காயின் பாலிகான் நெட்வொர்க்கில் இயங்கக்கூடியது, டாய் பேர் உள்ளது. ஓகே, இப்போது டாய் அந்த பேரில் எல்ஜிஎன்எஸ் இருக்குன்றதுனால இப்போது நம்ம டாய் அப்படின்ற ஒரு பாலிகானில் இயங்கக்கூடிய இந்த ஒரு டோக்கனையும் நம்ம இதில் ஷோ பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா. செகண்ட் நம்ம எல்ஜிஎன்எஸ், அதுவும் நம்ம இந்த இடத்துல வச்சுக்கிறோம். தேர்டு நமக்கு கேஸ்வி என்ன தேவை அப்படின்னா பாலிகான், அதனால் பாலிகான். இப்போ காமன் யூஎஸ்டிடி அப்படின்றது நம்ம பெப்20, பாலிகான், ERC20 இந்த மாதிரி நம்ம வாங்குவோம். அதில் USDT20 பாலிகானில் ரன் ஆகும். இப்போ இந்த 4 விஷயங்கள் இங்கே போதுமானதாக இருக்கும் இந்த எல்ஜிஎன்எஸ்க்கு. ஓகேங்களா. இதுக்குள்ளே தான் நம்ம மாற்றி கன்வெர்ட் பண்ணிக்கிற போகிறோம். ஓகே, இப்போது நான் பாலிகான் ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது அப்படின்னா என்கிட்ட பார்த்துக்கோங்க, 46.712911 அப்படின்ற இந்த அளவு நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு எவ்வளவு கேஸ் ஃபீ எடுக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ரெண்டாவது எல்ஜிஎன், டாய், இந்த 3 எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். இப்போது நான் பாலிகான் அப்படின்றதுலேருந்து எனக்கு USDT என்னவா இருக்குன்னா பெப்20 இருக்குது. அதனால் இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா பாலிகான் செலக்ட் பண்ணுறேன். பாலிகான் செலக்ட் பண்ணுறேன். பாலிகானுக்கு பதில் இந்த இடத்துல நான் என்ன செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா பெப்20 அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டேன். பெப்20 செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள், பெப்20 இதுரிய பினான்ஸ் சிம்பல் இங்கே ஷோ ஆகுது எல்லோ கலரில். இப்போது இதில் எவ்வளோ இருக்குது என்கிட்ட USDT பெப்20 $50 இருக்குது. இந்த $50 தான் நான் இப்போ $50 $30 நான் இப்போது பாலிகானாக சேஞ்ச் பண்ண போகிறேன். இதை மாற்றுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா BNB நமக்கு தேவை. ஓகேங்களா. அப்படி BNB இருந்தால் தான் இந்த USDT பெப்20 நம்ம நினச்ச காயினாக மாற்ற முடியும். இப்போது என்கிட்ட ரெண்டையுமே நான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பெப்20 USDT பெப்20 அப்படின்ற இந்த இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கொஞ்சம் எல்லாம் கவனிச்சுங்க. இந்த USDT பெப்20 அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, செலக்ட் பண்ணோன்னையும் நமக்கு என்ன அப்படின்னா ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணுறது எங்கே இருக்குது? இந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஓகே, ஸ்வாப் அப்படின்றது தொட்டோம். அப்படின்னே உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா BNB அப்படின்றது இருக்குது.
இந்த இடத்துல நம்ம யூஎஸ்டிடி தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ யூஎஸ்டிடி அப்படின்றது எங்கே இருக்குது? இந்த ஆப்ஷன் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? அப்போ யூஎஸ்டிடி அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணுறோம். சரி, யூஎஸ்டிடி பெப் 20 பேக்கில் வந்துடும். பெப் 20 யூஎஸ்டிடி பெப் 20 மேலே கொண்டு போகிறோம். மேக்ஸ் அப்படின்றத செட் பண்ணிட்டோம். இப்போது ஃபுல்லாகவே மாற்றணுமா அப்படின்னு கேட்குது. ஆமான்னு சொல்கிறோம். ஆனால் பிஎன்பி அப்படின்றத கீழே காமிக்குது. நம்ம பிஎன்பி இப்போ நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவை பாலிகான். அப்போது நம்ம இந்த இடத்துல எதை செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா பாலிகான் அப்படின்றத செலக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ மேக்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ 50 பாலிகான் அப்படின்றது நமக்கு என்ன மாறப்போகுது அப்படின்னா 50லேருந்து 208 அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிகானாக மாறுது. இப்போ இந்த இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்வாப் அப்படின்ற இந்த இடத்த தொடரணும். ஓகேங்களா? ஓகே, ஸ்வாப்பை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன கேட்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளவு கேஸ் ஃபீ எடுக்கும் அப்படின்றது பெப் 20 பிஎன்பி வேணும்னு சொன்னேன்ல, அதில் 0.0028 ரொம்ப மினிமமாக தான் எடுக்குது அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம். இப்போது நம்ம கன்ஃபார்ம் அப்படின்ற சொல்கிறோம். இப்போ பாஸ்வேர்டு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறவங்க கொடுத்துக்க வேண்டியது. இப்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்டிடி பெப் 20 அப்படின்றது நமக்கு பாலிகானாக மாறிடுச்சு அப்படின்றதுக்கு ஒரு 1 or 2 minutes எடுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா இங்கேயே ஷோவாகும். அதை நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் ரெஃப்ரெஷ் கூட பண்ணிவிடுங்க. இப்போ கீழே பாருங்கள் 1 யூஎஸ்டிடி ஈக்குவல் டு எத்தனை பாலிகான் அப்படின்றது உங்களுக்கு இது கூட தெரிஞ்சுக்க முடியுது பாருங்கள். ஓகே, இப்போது இந்த 50 யூஎஸ்டிடி பெப் 20 அப்படின்றது பாலிகானாக உங்களுக்கு நேரம் மாறி இருக்கும். பட் இங்கே காமிக்கிறது கொஞ்சம் டிலே ஆகுது. அதனால் நான் பேக்லேயே போய்க்கிறேன். பேக்கில் எங்கே போயிடுறோம்? நம்ம வேலெட்டுக்கு போயிடுறோம். ஓகேங்களா? வேலெட்டில் போயிட்டு இந்த இடத்துல பாலிகான் அப்படின்ற நெட்வொர்க் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் பாலிகான் வரல. இப்போ இருக்கிறது 46 தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெப் 20ல் வந்து அந்த யூஎஸ்டிடி இப்போது எடுத்துருச்சு அப்படின்றது தெரியுது. பட் அங்கே இன்னும் நமக்கு வரலை அப்படின்றதுனால வெயிட் பண்ணுறோம். ஓகே, இப்போ பாருங்கள் பாலிகான் நமக்கு வந்துடுச்சு 252 பாலிகான். ஓகேங்களா?
252 பாலிகான் அப்படின்றது இங்கே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நான் அங்கே மாத்திரை யூஎஸ்டிடி மொத்தம் நமக்கு 59.44 பாலிகான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம எல்ஜிஎன்எஸ்ஸாக மாற்றணும். அப்போது நீங்கள் பாலிகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாலிகானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஸ்வாப்புன்றதுக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்வாப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னையும் மேலே வந்து பாலிகானை தான் நம்ம மாற்ற போகிறோம். இப்போ பாலிகான் நடுவில் இருக்கிற இந்த கிளிக் பண்ணும்போது பாலிகான் மேலே போயிடுது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேட்டிக் அப்படின்றது சொல்கிறோம். மேட்டிக்ன்றது ரொம்ப பாலிகான். இப்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாலிகான்லேருந்து மேட்டிக் எல்ஜிஎன்எஸ்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எவ்வளோ அமௌண்ட் கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது நீங்கள் இங்கே உள்ள டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது 252 அப்படின்றது இப்போ ஆக்சுவலாக இருக்குது. இப்போ 252ல் நான் ஒரு 3 பாலிகான் நமக்கு தேவை. அதனால் 252ன்றது 248 பாலிகானாக பண்ணுறோம். ஒரு 4 பாலிகான் நமக்கு கேஸ்டிக்காக வேண்டி நம்ம வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போது நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாப் அப்படின்ட்டு இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸ்வாப் எக்ஸிக்யூட்டன் ரிவர்ட்டர் ஸ்டாப் டு K2 கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். ஓகே. இப்போது நீங்கள் ஓகே கன்ஃபார்ம் ஃபிங்கர் பிரிண்ட்டு கொடுத்துருங்க. ஓகே. அதே மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும். குறிப்பிட்ட டைம் எடுக்குது அப்படின்றது பாலிகான் வந்து நமக்கு எல்ஜிஎன்எஸ்ஸாக மாறும். ஓகேங்களா? மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அந்த டயத்துக்காக வேண்டி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம். இந்த பேக்கில் கூட போய்க்கலாம். இப்போ எல்ஜிஎன்எஸ்ஸாக நமக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ எல்ஜிஎன்எஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3.91 அப்படின்றது இன்றைக்கி எல்ஜிஎன்எஸோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது இந்த இடத்துல பார்த்துக்கலாம். 14.92 அப்படின்றது எல்ஜிஎன்எஸோட ரேட்டு. அப்போது நம்ம $58 மாற்றும்போது உங்களுக்கு 3.91 அப்படின்ற எல்ஜிஎன்எஸ் இப்போது நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது பாலிகான் இப்போது எவ்வளவு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுனா பாலிகான் எவ்வளவு ஒரு யூஎஸ்டிடிக்குரிய பாலிகான் இருக்குது. அது இன்றைக்கி 4.3784.029 பாலிகான் நமக்கு இப்போ இருக்குது. இது கேஸ்பிக்காக வச்சுருக்கோம். ஓகே. இப்போது நம்ம இந்த வேலெட்டில் நமக்கு தேவையானதை வச்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்கப்புறம் நம்ம கீழே டிஸ்கவர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்கவர் இதை நீங்கள் போய் தொடணும் எக்ஸ்ப்ளோரர். இப்போ தொடும்போது நம்ம இந்த இடத்துல சர்ச் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு யார் ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்களோட ரெஃபரல் லிங்கை இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ரெஃபரல் லிங்க் ஓகேங்களா? ஓகே. ரெஃபரல் லிங்க்கை இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே அப்படின்றத அந்த லிங்க்கு இருக்கிற இடத்துலையே நீங்கள் அப்படியே தொடர்ந்து டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். வெப்சைட்டுக்குள்ளே போனோன்னு இந்த மாதிரி தான் காமிக்கும். உங்களுக்கு என்ன பிளாக் செயின் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். அப்போது நமக்கு தேவை பாலிகான். அப்போது பாலிகான் நேரம் டிக் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள்
கோ அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெப்3 ப்ராஜெக்ட் ஆர்ஜின்ற இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே நம்ம போயிடுவோம். போகும்போது இதில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது, மல்டிபிள் வேலெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வேலெட்டில் இருக்கிறீங்க அப்படின்ற உங்களோட அட்ரஸோட 3 பின்னாடி உள்ள இந்த கேரக்டர் மேட்ச் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. 1. 2வது, இப்போது அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மெனு அப்படின்ற இந்த மெனுவை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டேக் அப்படின்ற இந்த இடத்த டச் பண்ணுங்கள். ஸ்டேக் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது என்னோட இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் கரண்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஐ பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐ பட்டன், அதாவது 32.7064 அப்படின்ற இந்த எல்ஜிஎன்எஸோட யூஎஸ்டிடி மதிப்பு என்ன அப்படின்றத அந்த ஐ பட்டனை தொடரும்போது எவ்வளோ காமிக்குது? 486. இப்போ நம்ம 3 லெவல் என்ட்ரி ஆகணும் அப்படின்னா 520 வச்சுருக்கணும் அப்படின்ற இந்த சிஸ்டத்தின் பிரகாரம் இப்போது நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு தான் இந்த இதை பண்ணுறோம். அப்போது கரண்ட்டாக உள்ளத பொசிஷனை பார்த்துக்கிட்டோம். 2வது, இப்போது நம்ம வேலெட்டில் எவ்வளவு இருக்குது அப்படின்றது எந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல 3.9156. ஓகே, இந்த அன்ஸ்டேக்கடு பேலன்ஸை தான் இப்போது ஸ்டேக் பண்ண போகிறோம். கீழே நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டேக் பண்ணியிருக்க பேலன்ஸ். இப்போ 2யுமே இங்கே பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன பெர்சன்டேஜில் ரிவார்டு கிடைக்க போகுதுன்றது இங்கே பார்த்துக்க முடியும். அது எவ்வளவு எல்ஜிஎன்எஸ் அப்படின்ற இந்த இடத்துல இந்த இதை பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 4 விஷயத்தையும் இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது நம்ம ஸ்டேக் அப்படின்ற இந்த இதை கிளிக் பண்ணணும். அதுக்கு மூடால மேக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். ஓகே, மேக்ஸ் அப்படின்னோடனே என்னாச்சு, இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு இங்கே போயிடுச்சு. காமிக்குதுங்களா? காமிச்ச உடனேயும் உங்களுக்கு ஸ்டேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனையும் உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு இந்த பட்டனை நம்ம டச் பண்ணுறோம். ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது உங்களுக்கு ஓகே ஸ்டேக் ஆயிரும். இப்போது ஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்றத நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், அன்ஸ்டேக்குன்னு இருந்தது 0 ஆகி ஸ்டேக்குன்றது நம்ம பழசு இருந்தது. இப்போது இவர் வார்ம் அப் பேலன்ஸுன்றது நம்ம இப்போ கொண்டுட்டு வந்தது. அதாவது இவர் வார்ம் அப் பேலன்ஸுன்றது உங்களுக்கு 3.9185. ஓகேங்களா? இந்த 2 எபிசோடுன்றது அது வேறு. இதில் இந்த அமௌண்ட்டு தான் 3.9145. இது வந்து இங்கே வந்துடும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியது நமக்கு 16 மணி நேரம் கழித்து இந்த லாக்குடுன்ற இடத்துல கிளைம் அப்படின்னு ஒரு பட்டன் ஷோ ஆகும். நீங்கள் 16 மணி நேரத்துக்கு மேலே, அதாவது 16 மணி நேரத்துலேருந்து ஒரு 4-5 மணி நேரத்துக்குள்ளே கூட உங்களுக்கு அந்த எபிசோடு முடிகிறதுக்குள்ளே நீங்கள் கிளைம் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாக்குடுன்றது அன்லாக் ஆயிரும். நீங்கள் எனி டைம் உங்களோட ஃபண்டை வந்து பார்சியலாவோ ஃபுல்லாவோ ப்ராஃபிட்டையோ கேபிட்டலையோ எதுனாலும் வித்ட்ரா பண்ணுறதுக்கு உண்டான எலிஜிபிள் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஸ்டேக் பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்துல உள்ள இந்த ஐ பட்டன் அதை நம்ம கிளிக் பண்ணும்போது 544 அப்படின்ற இந்த உங்களுக்கு அமௌண்ட் இங்கே ஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா?
தேங்க்யூ.